தமிழ் பண்பாடு என்பது இன்றைக்கு வெறும் ஒரு வடவேங்கடம் தென்குமரி அதுக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற தமிழ் பண்பாடு இல்லை இன்னைக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு உலகமயமாகிவிட்ட ஒரு பூமியில் இப்போ தமிழ் பண்பாடு பல்வேறு நாடுகளில் பரவி இருக்கு, பல்வேறு விதமான மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. இதை நான் ரொம்ப உணர்ந்தேன்னு சொன்னால், நான் குவாதலுப் என்கிற ஒரு ஊர், ஒரு தீவு. அது ஒரு பிரெஞ்சு நாட்டினுடைய தீவு. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கரீபியன் கடலில் அந்த கியூபா இருக்குது இல்லைங்களா, கியூபாவுக்கு கீழே இருக்க அந்த தீவு. ரொம்ப சின்ன குட்டி தீவு அது. குவாதலுப்புன்றது 5 சிறு சிறு தீவுகளினுடைய ஒரு கூட்டம். அந்த தீவுலேருந்து எனக்கு ஒரு அங்கத்திய சுற்றுலாத்துறையிலேருந்து, பிரெஞ்சு சுற்றுலாத்துறையிலேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். நான் எழுத்தாளர்ன்ற வகையில் தமிழ் எழுத்தாளர்னு நான், ஹிந்தி எழுத்தாளர் ஒருத்தர், அதுக்கு பிறகு பெங்காலி எழுத்தாளர் ஒருத்தர், இந்த 3 பேரையும் அவங்க அழைச்சிருந்தாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மேடை போட்டு ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று போட்டு காமிச்சாங்க, ஒரு சிறப்பு விருந்தினர்கள்னு எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. அதில் போய் பார்த்துட்டு இருந்தபோது அது ஒரு நாடகம் போய் ஒன்று நடந்தது. நான் என்ன செய்தேன், பார்வையாளரில் இருந்தவன் அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு, அது என்னன்னு சொல்கிறது, ஒரு கொஞ்சம் தெருக்கூத்து மாதிரியான காஸ்டியூம்ஸில் இருந்தாங்க, உடையலங்காலத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த மேடையிலே ஏறி எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். வீடியோ எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்துட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் ரூமில் ஒரு போர் அடிச்சதுன்னு அந்த வீடியோவை எடுத்து அப்படி போட்டுனே பார்த்துனே வரேன். அவங்க ஏதோ ஒரு ஃப்ரெஞ்சு மொழியில் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. சரி, இதை நான் போர் அடிக்குதுன்ட்டு அதை காதுகிட்ட வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க. அதெல்லாம் ஒரு தமிழ் மொழி மாதிரி ஒலிக்குது. உடனே என்ன தமிழ் மாதிரி தெரியுது இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு சொல்லாக கேட்டு கேட்டு எழுதி ஒரு பார்த்தா முழுக்க ஒரு தமிழ் சொல், தமிழ் செய்யுள் அது. அதை அவங்க பாடியிருக்காங்க. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அது மதுரை வீரன் அந்தாதி என்கிற ஒன்றினுடைய காப்பு செய்யுள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன இது ஃப்ரெஞ்சு உச்சரிப்போடு பாடினதுனால நமக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் அந்த சுற்றுலாத்துறையில் சொல்லி அந்த நாடகம் போட்ட அத்தனை பேரையும் வர வச்சு அங்கே போய் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் எங்கள் பாட்டனுக்கு பூட்டனுக்கு முன்னாடி இருந்து அவங்க குடும்பத்தில் கற்றுக் கொடுத்து பாடிக்கிட்டு வர்ற ஒரு பாடல்கள்ட்ட. அப்புறமா நான் என்ன செய்தேன், இதை பற்றி கேட்கும்போது அங்கே ஒரு கருப்பர் நீக்ரோ ஒருத்தர் போல் நின்றுக்கிட்டு இருக்கார் ஒருத்தர். அவர் என்னுடைய காரோட்டி. அவர் என்ன சொன்னார், சார் நானும் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்க, நாங்கள் 6 தலைமுறைக்கு முன்னாடி. அவரை பார்த்தா அவர் கருப்பர் மாதிரி சுருட்டை முடி எல்லாமே இருக்கார். அப்போ இவர் போய் எங்கேருந்து பாண்டிச்சேரியில் இருக்க முடியும்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன செய்தார், என்ன நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். போய் பார்த்தா வீட்டில் என்ட்ரு ஆன உடனே அந்த இடத்துல ஒரு விசேஷமான ஒரு மேஜை ஒன்று வச்சு அந்த மேஜை மேலே ஒரு பளபளன்னு நல்ல தீட்டப்பட்ட பளபளன்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னும் அந்த பொருள் போய் பார்த்தா ஒரு வெத்தலை பொட்டி. அந்த வெத்தலை பொட்டி அவர் என்கிட்ட காமிச்சு சொல்கிறாரு, இது எங்கள் குடும்ப சொத்து, இது நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தபோது கொண்டு வந்த சொத்து, இது எங்கள் பாட்டி பயன்படுத்தி கொண்டு வந்தது. அப்போ தான் எனக்கு தெரிய வருது, ஒரு 6 தலைமுறைகளுக்கு முன்னால் நீக்ரோக்கள் என்கிற அடிமை முறை ஒழிக்கப்பட்ட போது தமிழர்கள் பாண்டிச்சேரியிலிருந்தும் பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் இருந்த பகுதிகளான பாண்டிச்சேரி, ஏனாம், காரைக்கால் இந்த பகுதிகளிலிருந்து இந்தியர்களை அவர்கள் கூலி விவசாயிகளாக கொண்டு போயிருக்கிறாங்க அந்த குவாதலுப்புக்கு. இன்றைக்கி அந்த கரும்பு தோட்டத்தில் வேலை செய்ய போன்ற அந்த கூலி விவசாயிகள்லாம் இன்றைக்கி பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள், கரும்பு தோட்டத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இப்போ அவங்க எல்லாமே தமிழ் பண்பாட்டை தேடுகிறார்கள். அப்போது தமிழ்நாட்டில் வழக்கொழிந்து போன ஒரு மதுரை வீரன் அந்தாதி என்கிற ஒரு பாடல் தமிழ் மொழியை மறந்துவிட்டு பிரெஞ்சு மொழி பேசுகிற ஒரு கடல் கடந்த ஒரு குவாதலுப் தீவில் இன்னும் உயிர் துடிப்போடு வாழ்கிறது என்பது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அதனால் தமிழ் பண்பாடு என்பது ஒரு உலக பண்பாடாக, தமிழ் அழகியல் என்பது, தமிழ் பண்பாடு என்பது, தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது, ஒரு தமிழ் மொழி என்பது ஒரு உலக மொழியாக, உலக இலக்கியமாக நாம் உருவாக்கி அதை கட்டியமைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதை செய்து இந்த கிரகம் தழுவி அந்த உலகத்துக்கு ஒரு பரிசாக தமிழர்கள் கொடுக்க வேண்டிய
ஒரு காலம் வந்து விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.